டேய் ஆதி எந்திரா. என்னடா ஏன் விஷயம் நடக்கலடா. உன்னோடதே அதை நடத்தணும். அப்போ ஒரு ஆளை கரெக்ட் பண்ணிட்டு கோயிலுக்கு போற நீ தான்டா சொன்ன. எல்லாம் ஓகேடா. நான் போட்ட ஜட்டிக்கு தாண்டா பிரச்சனை. அப்புறம் நீ எதுக்கு அடுத்த ஜட்டிலாம் எடுத்து போடுற? நீ 2 வாங்கலாம்ல. ஆளப்பா பின்ன உள்ள போடுறதுக்கு காசு செலவு பண்றது தேவையில்லாதது. அந்த காசு இருந்தா எதுக்காவது தேவைப்படும்ல. ஒரு சினிமாவது பார்க்கலாம். நீ உருப்பட மாட்டா. உன்னை சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்ல. ஏதாவது பாக்டீரியா வந்து அட்டாக் ஆகும்போது தான் தெரியும். பாக்டீரியாவா? இந்த ஜட்டிக்கா? ஏய், எல்லா பாக்டீரியாவும் கொல்றதுக்கான மருந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கு. இந்த பாட்டில் தானே. சரி, அதை விடு. அந்த ஜென்னாவை செட் பண்றதுக்கு ஏதாவது பிளான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா? எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா. ஆனா உனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. அதனால நீ தான் 2 பேரை சேர்த்து வைக்கணும். நம்பிக்கை இருக்குல்ல? நீ என்ன நம்புறல்ல? அப்ப அவளை வளைச்சி உன் விஷயத்தை முடிச்சிட்டு தான் இந்த ஜட்டி தூங்க வேண்டாம். டே, அந்த பொய் மூட்டை வேணும் பின்னாடி சுத்துறான்டா. ஒருவேளை அவன் கரெக்ட் பண்ணிட்டானா? ஜென்னா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல. அவ யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் செட் ஆகல மாட்டா. ஆமால, நம்புடா. சரி வா, அவ காலேஜ் போறதுக்கு முன்னாடி நம்ம போலாம். வாடா. போ. ஜனா, நாம பின்னாடி சுத்துறது இந்த காலேஜ்ல பொண்ணுங்களா இல்லாம கிடையாது. உனக்கு நல்ல ஒரு அழகான பையன் கிடைக்கட்டுமே தான். ஐயடா, எனக்கு எந்த ஒரு அழகான பையனும் தேவையில்லை. ஆதி பாவண்டி, அவன் அவங்க கூட எல்லாம் சேர்க்காத. இந்த காதல்ன்றது எவ்வளவு டஃப்னு எனக்கு தெரியாம போச்சுடா. அது ஒன் சைடு ஆனதால தான்டா இவ்வளவு பிரச்சனை. லவ் பண்ணி வெற்றி பெற்ற ஆளுகளோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 90% ஆட்களும் ஒன் சைடு லவ் தான். அப்படியா? அப்ப கண்டிப்பா நடக்கும்ல. இங்க பாரு, அந்த ஆதிக்காக என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணாத நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஒன் சைடு லவ் சக்சஸ் ஆனா அது கல்யாணத்துல தான் முடியும். ஆனா ஜென்னா அவ்வளவு சீக்கிரம் செட் ஆக மாட்டான்னு தோணுதுடா. நீ ஃப்ரீயா விடு. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பிளான் பண்ணலாம். சீக்கிரம் போடுறா. இவங்களுக்கு இதே வேலைதான் இல்ல? இப்ப பாரு, ஏதோ ஒண்ணு பண்ணி போட்டுட்டே இருக்கிறது. சார், யாரா அது? கிளாஸ் எடுக்கலையா? கிளாஸ் எடுத்தா மட்டும் நீங்க படிக்க போறீங்களா? மொத்தத்துல இவனும் படிப்பான் இவளும் படிப்பா. அவங்க கிளாஸ் எடுக்கலனாலும் படிக்க போறாங்க. அப்புறம் எதுக்குடா நான் கிளாஸ் எடுக்கணும்? வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி போனை எடுக்க விட மாட்டா. இங்கேயாவது கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன்டா. சார், நீங்க விளையாடுங்க சார். உங்க நிலைமை எங்களுக்கு தெரியும். கல்யாணம் தெரியும். இவனுங்க எல்லாம் எந்த கிளாஸ்ல இருப்பானுங்க? இங்க எங்கயாவது இருப்பானுங்களோ? என்னடா? ஒண்ணும் இல்ல டீச்சர், இந்த மனுஷனுங்களை பார்த்தது இல்லையா? நீ இந்த பிக்சரா இன்னும் ப்ரொஃபைல்ல வச்சிருக்க? ஆமாடா. என்ன பிரச்சனை? இந்த போட்டோ ஜென்னா பார்த்தா போதும், அதோட எல்லாம் முடிஞ்சிரும். என்னன்னு முதல்ல சொல்றா. டே அவளுக்கு மம்முட்டி தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு மோகன்லால் தான் பிடிக்கும் தெரிஞ்சா முடிஞ்சது. அதுக்கு அவங்ககிட்ட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருந்தானே லிண்டா என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் உண்மையா இருக்கும். ஆனா ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க யாராவது இந்த போட்டோ அவள்கிட்ட காமிச்சா அதோட முடிஞ்சது. அவளுக்கு மோகன்லால் ஃபேன்ஸ பார்த்தாலே பிடிக்காது. ஏய், விட்றா சும்மா அழகாத. 100 கோடி கிளப்ல இல்ல மச்சான், பாலங்களோட மனசுல ஏறிடுறாங்க. அதான் விஷயம். சாரே, ஜட்டி. ஜட்டியா? யாரோட ஜட்டி? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லியா. இங்க கிளாஸ் நடக்குது இல்ல? வந்துடுறாங்க கிளாஸ். என்னடா பிரச்சனை? ஏய் ஜட்டி, டேய், என்னடா உண்மையான பேரு? உண்மையான பேரு சஜீவ் சி சுந்தரம். என்ன இருந்தாலுங்க சார், திரும்பவுமா? ரொம்ப தொந்தரவு பண்றானே. சஜீவ், என்ன சார்? கூப்பிடுறாரு போ. என்ன? வீடு நான் படிக்கணும். டேய், எனக்கு ஒரே ஒரு சட்டி தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதாடா? கரெக்ட் தரேன் கர்ணனே. அலமா டோலுமா சலகுடிமா பாட்டம். இப்ப இரு, எல்லாத்தையும் நான் வந்து சரியாக்குறேன் இரு. டேய், சீக்கிரம் கழட்றா. அவசரப்படாதீங்க கர்ணனே, இது உங்களோடது தானே. கையை தூக்கிட்டு நில்றா. டேய், நான் போகணும்டா. என்ன அவசரம் உங்களுக்கு? இப்போ ஓகேவா கர்ணனே? இன்னைக்கு சட்டி இல்லாம தான் ஓட்டணும். இப்பதான் சமாதானம் ஆச்சு. என்ன பாக்குற? எதுக்கு என்ன பாக்குற? ஐயா, நான் அப்படி இல்லையம்மா. அத்தாடி, எல்லாம் தப்பா இருக்குதுடா. போலீஸா? என்ன போலீஸ்? இவன் எதுக்கு இப்படி ஓடுறான்? வேலை இதனுக்கு வேலை வேண்டாமா? இப்ப சரி பண்றேன். ஏய், உனக்காக வேணுமா? உனக்காக வேணுமாடா? அப்படின்னா இது அங்க ஒட்டு. அங்க ஒட்டுறான்னு சொன்னேன்.
சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நிற்கிறத பார்த்தியா பண்ணி எனக்கு வேறு வழி இல்லை. என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. மம்முட்டி நான் முகமது குட்டி, எங்களோட சக்கர குட்டி. டேய் இதெல்லாம் நீ பாரு, இந்த ரூம் எவ்வளவு அழகா இருக்கு. டேய் நீ வேணும் தானே பண்ண? இதா நானா? டேய் ஓ ஆளு மம்முட்டி ஃபேன் ஆனது என்னோட தப்பா? அது மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரி ஃபேன்லாம் எங்க மம்முட்டிக்கு தேவையே இல்லை. சத்யராஜ் இல்ல, சிபியோட அப்பா, அது போதும். நடிக்காதடா. டேய் இங்க வா, நம்ம இங்க யார் போட்டோ ஓட்டலாம்? அவரு லீக் தானே, அது சம்பந்தமா யாரையே ஓட்டி வை. இங்க சித்தப்பா போட்டோ ஓட்டிடலாம். அங்க பாருடி, புதுசா ஒரு மம்முட்டி ஃபேன். சும்மா இருடி. அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு முந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமே. என்ன பாட்டு போதுமா? அவ ஏன்டா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? நீ ஒரு தடவை, இன்னும் ஒரு தடவை நீ ஹீரோயிசம் காட்டணும். புரியலையா? இந்த காலேஜ்ல பச்சை கொடி பறக்கணும்னு சொன்னேன். டேய் அது மட்டும் நடக்காதுடா. என் நரம்புல ஓடுறது தோழரோட ரத்தம். நீ தோழர்னு சொல்லிட்டு சுத்து. அவ லீகு, அவ அப்பா ஊர்ல லீக்ல பெரிய ஆளு. இன்னும் நீ தோழர்னு சொல்லிட்டு சுத்துனா நஷ்டம் எனக்கு இல்ல, உனக்கு தான். காலேஜ் ஹிஸ்டரியிலே மொத வாட்டி மச்சான் எம்எஸ்பியோட கொடி இப்படி அந்த கொடி எங்க தாடா மச்சான்? நீ மட்டும் எங்க கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, எங்க நல்லா ஈத்து கட்டுறா மாட்டேன்டா. டேய் நீ பயப்படலாம் வேண்டாம்டா, என் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். ஆதி சென்னா சென்னாடா. ஆதி என்ன சீக்கிரமாவே வந்துட்டா? இருந்தாதானே. டேய் கொடி குடுறா. இந்த புடிடா. டேய் வாங்கடா. நம்ம பையன் தான், இவன் தான் எம்எஸ்பியோட வேட்பாளர். இவனுக்கு ஓட் பண்ணிருங்க. டேய் ஆதி நீ கட்சி மாறிட்டியா? இல்ல போன வருஷம் வரைக்கும் எஸ்எஃப்ஐக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குல்ல. எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சர்ல லீகா மாறணும். அதுக்கு பதிலா இப்பவே மாறிடலாம். வாடி, மனுஷனுக்கு கோவம் வர வைக்கிறதுக்கு ஒரு அளவில்ல. அவளுக்கு அது பிடிக்கல. பாத்தியாடா அவன் அவஸ்தைய. பிடிச்ச ஹீரோவோட ரசிகனா கூட இருக்க முடியல. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் கட்சி மாறினதான் எனக்கு பிரச்சனை. எல்லாம் ஒரு பொண்ணுக்காக தானே மச்சான், எல்லாமே நல்லதுதான். அவ ஏன்டா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா? இது என்ன புது மாதிரியான ஜட்டி? நான் இங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அவனோட ஜட்டி மண்ணாங்கட்டிட்டு. நீ இதுக்கு பதில் சொல்லு. டேய் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே எல்லாம் வராது. நீ டென்ஷன் ஆகாத. இது கேட்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் செட் ஆகும்டா. டேய் நான் சாவறதுக்குள்ள நடக்குமா? சாமி மேல நம்பிக்கை இல்ல, பாத்தியா கடவுள் நம்பிக்கை தான் நமக்கு எல்லாத்தையும் தரும். பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. நானும் முயற்சி பண்றேன். சாமியாரே இது செட்டாக எவ்வளவு நாள் ஆகும்? தம்பிங்களா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். மச்சான் சரடை எடுத்துட்டாரா? எல்லாம் நடக்கும். நாளையில இருந்து நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த கையை எங்க நீட்டுங்க. நல்லா கட்டுங்க சாமி. கயிறோட குணம் நாளைக்கு அவன் முகத்துல தெரியும். பார்த்துக்கிட்டே இருங்க. கடவுளே அவன் மனசு மாறணும். கடவுளே வேண்டாம் வேண்டாம், எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தா போதும். சரி போயிட்டோம். எல்லாம் நல்லதே நடக்கும். சாமி 2 நாளைக்கு அப்புறம் நான் தனியா வரேன். என்னடா பிரச்சனை? நம்ம அக்கவுண்ட் வச்சுக்கலாம்டா. வேணுங்க. டேய் இங்க பாரு. டா சாப்பிடு. அண்ணா கொஞ்சம் ஊர்கா. சாப்பாடு நல்லவாடா இருக்கு இன்னைக்கு. டா நல்லா சாப்பிடுங்க. டேய் இந்த லவ் குரு சம்மல. அம்மா நீ எதுக்குடா என்ன பார்த்து ஒண்ணே? பெரிய ஆளுதான். ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சும்மா உன்னை கூட்டி போனேன். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது காரணமே லவ் குரு தான். அப்போ உங்க அப்பா அம்மா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான்டா. பயங்கர லவ் கூடி கூடி கடைசியில அப்பா அவரோட வேலையை காட்டிட்டாரு. ஆனா அம்மா அவங்களால முடிஞ்சதையும் திருப்பி காட்டிட்டாங்க. என்னடா அது? டேய் சூனியம் வச்சுட்டாங்கடா. அதான் மேட்ரு. அப்பா ஒரு திருநூறு ரெடி பண்ணி அம்மாவுக்கு கொடுத்தாரு, ஒரு கொலாபரேஷன் ஐட்டம். அப்புறம் அந்த திருநீரோட ஆதாரம் தான் நானு. என்ன கதற வந்து கர்ணானா
ஒரு பாட்டு பாடுங்களேன். அண்ணா பாடுங்கண்ணா. நீ ஒரு சரக்கு ரெடி பண்றா, ராத்திரிக்கு கச்சேரி அதெல்லாம் ரெடி பண்ணலாம். நீங்க பாடுங்கண்ணே. சரக்கு வச்சிருக்கேன், ஒருத்த கோழி மிளகு போட்டு ஒருத்த வச்சிருக்கேன். ஹலோ, எனக்கு அவ கூட பேசணும். நீ அங்க கொஞ்சம் போறியா? ஒரு நிமிஷம் டி. சொல்லு. ஒரு நிமிஷம். கொஞ்சம் அங்கிட்டு போறீங்களா? நீ ஏன்டா இப்படி என் பின்னாடியே சுத்துற? உன் கூட நடக்கிறது இல்லை, உன் பின்னாடி நடக்கிறது தான் பிடிக்கும். இல்லை சாரி, உன் கூட நடக்கிறது இல்லை, உன் பின்னாடி தெரியாம. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? அப்போ ஒன்று பண்ணு, எங்க வீட்டில் வந்து கேளு. எங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. ஜனா, நீ எப்போ ஊருக்கு போற? எல்லா சனிக்கிழமையும் நான் வீட்டுக்கு போவேன். அது கூட உனக்கு தெரியாதா? தெரியும், இருந்தாலும் ஓகே ஆயிருச்சுடா. இந்த கயிறோட குணம் நாளைக்கு அவன் மூலமா உனக்கு தெரியும். உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்குமா? எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். அவன் ஏன் பின்னாடியே வராம்மா? எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத. அது நீ பயப்படுறதுக்காக அப்படி பண்றான். அவன் கொஞ்ச தூரம் வந்து திரும்பி போயிடுவான். அவனை பார்த்தா எனக்கு அவன் திரும்ப போவான்னு தோணலம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அவனே போயிடுவான். அண்ணா அண்ணா நிறுத்துங்க. எங்க வர? வீட்டுக்கு. யாரோட? உன் வீட்டுக்கு தான். எதுக்கு? நீ தானே வீட்டில் வந்து பேச சொன்ன. உனக்கு என்ன பைத்தியமா? மரியாதையா திரும்பி போ. என்ன பிடிக்கும் சொல்லு, நான் போயிடுறேன். எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னை பீஸ் ஆக்கிடுவாரு. நீ நான் 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி ஜனா. நீ சொன்ன பயம் இருக்குல்ல, அது எனக்கு 3ஆம் கிளாஸ்லேயே போயிடுச்சு. விளையாடாத, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. அனுபவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் கஷ்டப்படுறேன். அண்ணா வண்டி எடுங்கண்ணா. அம்மா, இவன் தான் ஆதி. ஹாய் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்ல அப்பாவும் அம்மாவும் தவிர வேற யாரெல்லாம் இருக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்து இல்லம்மா. 5 வேளை தொழுகிற நல்ல ஒரு முஸ்லீம் தான். முஸ்லீமா? அப்ப அவ சொன்னது என்ன இந்துன்னு தான் காலேஜில் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அதை எதிர்க்கலாம் போல. அப்புறம் எதுக்குமா அந்த மதம்லாம்? சும்மா பேருக்கு ஒரு மதம். பின்ன வீடை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நான் ஒரு அனாதம்மா. அதை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணுமா. கடவுளே, யார் இது? சுகரா, கதவு தர. வரேன். சீக்கிரம் வாங்க. நீ சீக்கிரமா கதவை அட. நீங்க எங்க இருந்தீங்க? நான் சொல்றேன். யாராவது பார்த்தாங்களா? எதுக்கு பெட்டி எடுக்கிறீங்க? இனிமேல் நான் இங்க இருந்தா அவனுங்க என்ன கொன்றுவானுங்க. நான் இப்போ ஊரை விட்டே போறேன். ஐயோ, ஏதாவது காசு தேவைப்பட்டா மாதவன் கிட்ட சொல்லிவிட்டா போதும். நான் எல்லாம் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்க என்ன தனியா விட்டு போறீங்க. சரியா? சரி, கதவை அடிச்சுட்டு போங்க.
அம்மா நீங்க அம்மா அழுகுறீங்க அம்மா. பாப்பா இதாரு பாப்பாவோட செல்ல பிள்ளையா? பாப்பா அப்பா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது பாப்பா? மாதவா அதை எடுத்து வா. ஹாய் சைக்கிள். அம்மா சைக்கிள். பார்த்து ஓட்டிட்டு போடா. இன்னைக்கு தூங்கவே மாட்டான். அன்னைக்கு எங்க வீட்டுல சந்தோஷத்தோட உச்சகட்டமா. நிலா ஒன்றின் வண்ணம் சேர்த்து காதல் கொண்ட கிளிகள் இன்று கசல் போலத்தின் மொழியால நீ என் அன்பே. கனவுகள் சேரும் நேரம் அழகியே நீயே போதும் இதயத்தின் பொன்னும் ஜராய் நீதாரின் அன்பே நீதாரின் அன்பே நீதாரின் அன்பே. அப்பா இந்த சைக்கிளுக்கு ஒரு ஹார்ன் வைக்கணும்பா. வாங்கி தரேன்டா. எந்த மாதிரி டைப் உனக்கு வேணும்? எனக்கு நிறைய மியூசிக் இருக்கிறது வேணும். அந்த மாதிரியா? அப்பா உனக்கு வாங்கி தரேன். ஆதி இன்னைக்கு நீ பக்கத்து ரூம்ல படுத்துக்க. என்ன? சரிம்மா. அவனுக்கு அது புரிஞ்சிருக்கு போல. முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் அவனுக்கு? நான் சொல்ல மாட்டேன். அடுத்த நாள் ஆளுங்க சத்தம் கேட்டுதான் நான் எந்திரிச்சேன். அம்மா அம்மா போறியாடா? போகணும். போகலன்னு அங்க பிரச்சனை ஆயிடும். அண்ணா டே அப்பா சொல்றத கேளு. என்ன தொடாதீங்க. எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல. அம்மா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா மறுபடியும் துபாய்க்கே போயிட்டார். அப்புறம் யாரோ சொன்னாங்க எங்க அப்பா துபாயிலே இறந்துட்டாருன்னு. ஆனா எங்க அப்பா இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம தான் வளர்த்திருக்காரு. இதெல்லாம் தான் என்னோட கதை. ஜனாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் அப்படியே எங்கள் அம்மா மாதிரி தான். அவளை எனக்கு கட்டி வைக்கலாம்ல ப்ளீஸ். உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னால தனியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவ எனக்கு மட்டும் பொண்ணு இல்லைல்ல. அவ அப்பாவும் வரட்டும், உனக்காக நான் பேசுறேன். ஆதி நீ இன்னும் போலையா? இல்ல, நான் அம்மா கிட்ட கதை பேசிட்டு இருந்தேன். உமாக்கு சோப்பு போடுறேன்னு சொல்லு. நீ நினைச்சுக்க. ஆனா அம்மாக்கு என்ன பத்தி தெரியும். என்னம்மா? ஆமா. சரி போயிட்டு வாங்க தம்பி.